வேண்டியதான். ஆமா ஒருத்தனை மடிச்சாச்சு. பகவான் துணையை வைத்துக் கொண்டு கோமாதேவி ஒரு பெண்ணை தொட்டா அவன் கெட்டான். அதனால அவன் முடிச்சாச்சு. இந்த செய்தி என்பது எங்க சொல்றான்? அவன் மன்னனாக விளங்கக்கூடிய இரணியேஸ்வரன் சொல்றான். அந்த செய்தியை சொல்லி அவன் தவத்துக்கு கொடுக்க வேண்டும். அதனால இந்த செய்தி எங்க போய் சொல்றோம்? மணிநகராவுக்கு போய் சொல்றோம். அதனால இருந்தா போய் சொல்லிட்டு வந்து போய் உங்களை தேடி நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். ஆமா திருலோக சஞ்சாரி. சரியா நட்டனா அதுக்கு தண்ணி ஊத்துனா இப்ப மரம் ஆகணும். அந்த மரத்தை வேரோடு அறுக்கிறது என்றால் இதுக்கு ஒரு வழிதான். என்ன வழி? என்ன தெரியுமா? அவன் தம்பி மடிந்த சேதி எடுத்து போயிட்டு எங்க சொல்லணும்? அவன் மண்ணங்கட்ட போய் சொல்லணும். அவன் மண்ணங்கட்ட சொன்னா மட்டும்தான் அவன் மன வருத்தத்துல அவன் தவ வலிமை வாங்கறதுக்காக எங்க அனுப்பணும்? பிரம்மதேவனை கோரி தவம் இருக்கணும். அந்த பிரம்மதேவனுக்கு போற நேரத்துல இவன் அவனோட மனைவியாக வாய்த்து யாரு? நீலாவதி. அந்த நீலாவதி கர்ப்பமாக இருக்கின்றார். அந்த செய்தி ஒவ்வொரு செய்தியா ஒவ்வொன்னா செய்தியை சொல்ல வேண்டும். சிசுவுக்கு அந்த சிசுவுக்கு எப்ப சொல்லணுமோ அப்பதான் சொல்லணும். அதனால இரணியேஸ்வரன் ஈஸ்வரன் மட்டும் யாரு கிடைச்சிருக்குது? ரெண்டே பேருக்குதான். ஈஸ்வரனுக்கு ஒண்ணு, இரணியேஸ்வரனுக்கு ஒண்ணு, ரெண்டே பேருக்குதான் ஈஸ்வரன் மட்டும் கிடைச்சது. அதனால அவர் இருந்தால் இவங்களை தேடி நாடி நாரத மகாமுனி வந்திருக்கிறான்னு சொல்லி பெரியபடி பேப்பர் பேருக்கிறவன அறுத்து கோத்து விடுவேன். கொஞ்ச நேரத்தில் நீயே சாக போற போறா. என்ன அடிச்சம் பண்ண ஒரு போட்டானா பத்தியா? இல்ல இப்ப இவனும் ஒரு கொடுப்பான்னு நினைக்கிறியா? அவனா கூட நல்லா செத்துட்டான். என்ன இவன் எப்படி சாகுவான் தெரியுமா? அப்படியே கையை கால எடுத்துக்க. இவனை சாவடிக்கிறதுக்கு எதுக்கிட்டு ஒரு ஐடியா இருக்குது? இவன் சாகத்துக்குன்னே பிறந்தவன், நான் வாழ்றதுக்குன்னே பிறந்தவன். மயில வாழ்வேன். என்னை யாராலுமே இந்த யுகத்திலே எவிச்சு எத்திராவோ எனக்கு புளித்தி ஆபிசரா தெய்வநாகத்துக்கு பெண்மண் கொண்டு வர அனுப்பினேன். பொன்மண்ணு. ஆமா, அந்த பொன்மண் எடுத்ததாக சென்ற உங்க தந்தையாகப்பட்டவர் இந்த மண் மீது ஆசைப்பட்டு செத்து போயிட்டாங்க. கண்டிப்பா மறந்து விட்டார். ஆமா, தம்பி இறந்து விட்டாரா? இன்னும் 2 மணி நேரம் முடியும் நாடகம் முடியும். கவனிக்கணும், பேசதான் கவனிக்கிறது. போயிடணும் என்ன சொல்றது? எங்கடா சாமியா கும்பிடணும், கோயிலுக்கு இல்ல எப்படிக்குது அப்படி வைக்கணும். நரசிம்மசாமி கோயில் நரசிம்மசாமி சொல்லிருக்கான். இந்த தவிர மற்ற சாமியை கும்பிடக்கூடாது இந்த ஊர்ல யாரும். கோயில்ல தம்பி இறந்து விட்டாரா?
மாண்டு மடிந்து விட்டாயோ தம்பி தம்பி தேவர்கள் பொன்மன் எடுக்கு சென்ற வருமா தம்பி உன்னை கொன்று விட்டார்களா நீ மண் மீது சாய்ந்து விட்டாயா தம்பி அகலாச்சுதா தம்பி ஐயோ தம்பி இறந்து விட்டாயா ஐயோ 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 யாருக்கு வேண்டாத எனது நெஞ்சி என் தம்பி மடிந்த பிறகு எனது நெஞ்சை கலங்கி விட்டதே தம்பி நீ செத்து மாடிந்தாயோ சிவன் மதி சேதாயோடா மறுபடி உன்னை நான் அழைப்பேனா தம்பி என்று அழைப்பேனா என்னை என்ன என்று அழைக்கப் போகிறாயா ஆனபல உடையவனே தம்பி என்ன அச்சுதா உன்னை நான் பறி கொடுத்து விட்டேனா இறந்து விட்டாயா மாண்டா யோடா தம்பி மடிந்தா சும்மா ஒரு புடி மண்ணுக்காக ஒரு புடி மண்ணுக்காக உன்னை நான் ஒரு புடி மண்ணுக்காக
தம்பி என்ன ராஜுதா ஐயோ கண்ணே எனது தேவி லீலாவதி ஒரு புடி மண்ணை பெண்மண் வேண்டும் என்று கேட்க கேட்க நான் போகிறேன் என்று சொன்னேன். எனது தேவி என்னை விட்டு அரசாங்கம் பிரியக்கூடாது. அவ சொல்ல நான் கேட்டு உன்னை அனுப்பி நான் கொன்று விட்டேன். கண்ணே என்ன ராச்சுடா நீ இறந்து விட்டால் நான் சும்மா இருந்து விடுவேன். தம்பி என்ன ராச்சுடா நீ இறந்து விட்டால் நான் விட்டு விடுவேன். அவர்களை விடவே மாட்டேன். காளையனை கொண்டு விட்டு கடலிலே போய் மறைந்தேன். மாறிவிட்டால் காளையனை கொண்டு விட்டு கடலிலே போய் மறைந்தாய். அதே போல் அலி உன்னை நான் கொல்லாவிட்டால் இந்த உலகத்தாளக்கூடிய நான் இரணியே கிடையாது. இரணியல் கடவுளை சொல்லி வாழக்கூடிய இந்த இரணியேஸ்வரன் அதே அரி உன்னை நான் விடுவேனா? உன்னை விட மாட்டேன். இந்த உலகமே என்ன சாமின்னு கூப்பிடுறவரை விட மாட்டேன். உன்னை கொன்றவனே விட மாட்டேன். எனக்கு போட்டோலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நாடகம் முடிச்சு சும்மா பார்க்க கூடாது. நீங்க எனக்கு போட்டோலாம் நாளைக்கு நீங்க சாமி கும்பிடணும். அப்படி நீங்க கும்பிடலன்னா நான் விட மாட்டேன். ஒவ்வொரு வீட நான் சோதனை போட்டுருவேன். என்னைய சொன்ன என்னோட மகனா நீங்க எல்லாம் போற கும்பிடணும். எங்க தம்பி சேர்த்து கொண்டுட்டீங்க. நீங்க ஆண்டாண்டும் மறந்தாலும் ஆண்டு வருவது இல்லை. சொல்லுவீங்க தலைமுடிய பாக்குறா தலை போடா மூடுவாயே வாழ்க வாழ்க அப்படியே சொன்னதான மூவில தப்பு போடுயா. வாழ்க வாழ்க என்ன சுராய கடவுளே வாழ்க கடவுளே வாழ்க என்ன சுராய கடவுளே வாழ்க என்ன சுராய கடவுளே வாழ்க என்ன சுராய கடவுளே வாழ்க கம்மாது போ யாராவது எங்க நாம போட்டு உட்காந்துக்கிறீங்களா? கொல்லாத மாட்டேன். உங்களை நான் கொல்லாமல் விட மாட்டேன். என் தம்பியை கொண்டவனை சத்தியமா
அதனால இந்த ஏன்னா உனக்கு உபகாரம் செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த தரவாண்மை போகாது. பிரமணவன கோரி WWE அடிக்கிறது எவ்வளவு பாக்ஸிங்காக அடிச்சான். நம்ம நாட்டுக்கு இந்த கட்டு தேவையா? நல்லா இருக்குதா? நான் அதுக்காக அவனை அடிக்கல. என் தம்பி எதிராச்சுதான் இறந்து விட்டால் அந்த துக்கத்துல நான் இருக்கிறேன். உனக்கு டீ இந்த வண்ணாத்தி பெட்டிக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அதே வண்ணாத்தி பெட்டிக்கு நானும் ஒரு நற்செய்தி சொல்கிறேன். ஐயோ அப்பற்பட்டியை சார்ந்த பலராமாசிரியர் செத்து சிவலாக தேவர்களே எங்களுக்கு தெரிந்து ஓடி போயிடுவாங்க. அப்படி சொன்னீங்களா? கொஞ்ச நேரம் போற ஒண்ணு நான் சாகறேன்னா நீங்களா எதிர்த்து நிக்கிறீங்களா? நீங்க சாகறீங்களா? நான் 3.5 கோடி வருஷம் சாகுறாட்டே பிறந்த சாகுறா. எங்க அக்கறவங்க அத்தனை பேரும் செத்தா கூட, நீங்க எல்லாம் செத்தா கூட நான் சாக மாட்டேன். உயிரோட என்ன காரணம்? சூரியனும் வரல. அப்படி கேளு. என்ன காரணம்? 3.5 கோடி வருடா பிரம்மஜாவான இடத்திலே நான் சாகாத வர மண்ணிலும் மின்னிலும் யாவர் மூவர் கிண்ணர் கிம்புடார் ஈட்டி கம்பி கட்டாரி உன்னால என்னாலே தேவராலை மூவராலை யாவற்ற பேர்களாலையும் எனக்கு சாவே வரக்கூடாது. இங்க கிழமை அத்தனை பேர் இருக்கு சாப்பிட. இந்த கிழமை அத்தனை பேர் சாப்பிட கொடுத்தாலும் சரி, இவங்க வந்து கல்லுல முள்ளுல அடிச்சா கூட சரி, நான் சாகவே மாட்டேன். இன்னைக்கு நைட்டுக்கு அந்த சனியை வந்து உன்னதான் பிடிக்குது. அந்த கிராணம் பிடிக்கா இல்லையா? சரியா 9:02 ஆரம்பிக்குது. 3 மணி நேரம் சரியா பிடிக்க போகுது. இங்க பார், இந்த 8 பேர் அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குமாரன், ஈசானி. நீ சொல்றியா? அவன் பேரை கூட நான் சொல்றேன். இங்க பார், அவனை வாடானா வருவான், போறானா போவான். இவன் வந்து என்ன பிடிச்சி நான் போற மாதிரி கிடையாது.
இனியாசுர கடவுளே வாழ்க. அகம்பாவத்தை அழிச்சிருவேன் சொல்லிட்டேன். என்ன சொல்ல வந்தேன்? இந்த தவறுமே போகாது. பிரம்மதேவனுடைய கோயிலுக்கு தவத்துக்கு போக வேண்டும். தவத்துக்கு போக வேண்டும். 3.5 கோடி வருஷம் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆமா. உன்ன என்ன வாங்கணும்? 1/2 கோடி வாங்கணும். ஒரு 1/2 வருஷம் வாங்கிட்டா இந்த உலகத்திலே உன்னை வெல்வதற்கும் கொல்வதற்கும் ஆளே கிடையாது. ஆமா. நீங்க 2 பேரும் இறந்து போயிடணும். நீங்க 2 பேரும் இறந்து போயிடணும். நாமத்தெல்லாம் போட்டுனா நான் ஓடி பாக்கி குடிச்சிடுவேன். எனக்கு ஆகவே இல்லை. நாம போட்டாலும் எனக்கு ஆகாது. அப்படி நீங்க உட்கார்ந்தாக்கா பாக்கி குடிச்சிடுவேன். வாக்குல என்ன கேட்டா கருத்து குடிச்சுனா ஓடுறேன். இன்னொரு 1/2 கோடி. நான் என்ன சொல்லிட்டு சாமி பாரு மனைவி இங்க இருக்கிறா. நீலாவதி 5 மாதம் ஜர்மதா நீலாவதி. கதை புரியுதா? கதை புரியுதாயா? கதை புரியுதாயா? அப்படி கேளு. அப்பதான் புரிஞ்சாதான் ஆட்ட ஆட முடியும். புரியல என்ன ஆட்ட ஆடணும். சொல்லுங்க சாமி. என்னாச்சு உங்களுக்கு? உனக்கு மட்டும்தான் கொஞ்சம் மரியாதை. ஏன் தெரியுமா? என்னுடைய வம்சத்தை இந்த வகுப்பிலே வளர்த்து வருகிறோம். இல்லாவிட்டால் என் தம்பி கொன்ற உடனே உன்னை நான் கொண்டிருப்பேன். தம்பி கொண்டு விட்டார்களா? தம்பி தேவர்கள் சூதாக பன்றி உருவத்தை எடுத்து அவனை கொன்று விட்டார்கள். என்ன கொடுமை சாமி. நீ எப்படி சொன்னி அப்படிதான் ஆச்சு. அது நீ போயிதான் உங்க ஏரியா மாதிரி தான் ஆயிடும். ஏன் காப்பாற்ற உயிரை? என்ன கொள்ளை ஜகத்தில் எவனும் பிறக்க போவதும் கிடையாது. இல்லையா? ஆனால் இப்போது ஏன் தெரியுமா? இதோ பாரு இந்த ஆசிரமத்துக்குள்ளாக வைரு. இங்க நாரதனை நான் காவலுக்கு வச்சின்றேன். நான் திரும்பி மறுபடியும் 1/2 கோடி வருஷத்தை வாங்கி கொண்டு அந்த 3.5 கோடி இன்னொரு 1/2 கோடி வாங்கிட்டா 4 கோடி வருஷம் நான் சாகாதுங்க. விடியாத்த விட்டு கொடுக்க மாட்டீங்களா? எதுக்காக விட மாட்டேன். எதுக்காக விட்டு கொடுக்க வேண்டியதே கிடையாது. மறுபடி நான் 1/2 கோடி வருடத்தை வாங்கி கொண்டு மீண்டும் உங்களை நான் சந்திக்க வருவேன். நான் வரத்தை வாங்கினோம்னா இன்னும் மறுபடி உங்களுக்கு தான் தீங்கு வரும். வந்து சந்திக்க கண்டிப்பா வந்து சந்திக்கிறியா? வர ஆத்து சாமி போட்டா ஓம் தர்மாய நமக. நான் தான் ஐயா இரணியேஸ்வரன். ஆமா ஐயா. நான் எனக்கு இன்னொரு 1/2 கோடி வர வேண்டும். எனக்கு 3 கோடி அன்பம் வளங்களை வாங்கியிருக்கிறேன். இப்போ 1/2 கோடி வரம் வேணுமா? 1/2 கோடி வருடம் வேண்டும் ஐயா. ஐயா கணவனாக இருந்து எந்த வரத்தை கேட்டாலும் பிரம்மதேவனுக்கு கொடுப்பது வழக்கம். சரி. இருந்தாலும் அப்படியே நீ எப்படி கேட்கிறாயோ 4 கோடி வரத்தை கொடுக்கின்றேன். 1/2 கோடி சேர்த்து சொல்லு. 1/2 கோடி சேர்த்து 1/2 கோடி தருகிறாயா? கண்டிப்பா. என் தம்பியை கொன்று விட்டார்கள் இந்த தேவர்கள். நான் 3.5 கோடியை மறந்து 1/2 கோடி தான் கேட்டேன். 3.5 கோடி வரம் போச்சு. பிரம்மதேவன் என்ன சொல்றது தெரியுதா? 4 கோடி வரத்தை நான் கேட்காமல் 1/2 கோடி வரத்தை முதல்ல கேட்டேன். 1/2 கோடி சேர்த்து கேட்கல, நான் பிரிச்சு கேட்டேன். 3.5 கோடி அப்படியே வச்சுட்டேன். 1/2 கோடி வரணும்னு கேட்ட போற 1/2 கோடி வரம் தான் வச்சாச்சு. நான் வாங்கின 3.5 கோடி வரம் அப்புறம் அதே போச்சுன்னா என் தம்பியை கொன்று விட்டார்கள். சரி 3 கோடி போனாலும் தம்பி போனாலும் சரி. இன்னும் 1/2 கோடி வருஷங்குது. 1/2 கோடி வருஷத்துல இவர்களை ஆட்சி படைத்து 6 அடி குழி கட்டாயிருக்குது. அடிப்பொலி தயார் பண்றையா ஆகட்டும். அந்த 1/2 கோடி வருடம் மீண்டு வருகிறேன். இருந்தாலும் இந்த
இந்த அரைக்கோடி வரங்களை வாங்கி இந்த அசுரர் குலம் காசிபர் கால் வழியாக வந்தவர்கள் தேவரை விட மாட்டார்கள். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து தகுப்பன் 8 அடி புள்ள 16 அடியாக்கும். அசுரர் குலத்திலே இந்த நீலாதேவி வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தையானது 16 அடியா தேவரை வைக்காது. அதனால தேவர்கள் எல்லோரும் ஆலோசனை செய்து தேவேந்திரன் அனுப்பி எப்படியாவது அந்த கருவை கலைக்க வேண்டும். கருவை கலைத்ததை உண்டானால் தான் மற்ற விஷயம் எதுவும் செய்ய முடியும். அதனால பார்க்கலாமா?